வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய ஏரி குறித்து ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுள்ளேன். அதற்கான இணைப்பு இந்த வீடியோவின் கடைசியில் உள்ளது. அந்த ஏரியில் நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் மண் மாதிரிகளை சேகரித்து வருகிறது. இந்த ஏரி பகுதியில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி பெர்செவரன்ஸ் ரோவர் தரையிறங்கியது. அந்த ஏரியின் பெயர் செசரோ என்பதாகும். செசரோ என்றால் ஏரி என்று அர்த்தம். இந்த செசரோ ஏரி 45 கிலோமீட்டர் அகலமுள்ள மிக பெரியது. பெர்செவரன்ஸ் ரோவருடன் அனுப்பப்பட்ட இன்ஜினிட்டி என்ற மினி ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரக வான்வெளியில் பறந்து ஆய்வு செய்து வருகிறது. செசரோ ஏரியில் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நீர் இருந்திருக்கலாம். நீர் மட்டுமல்ல, சில சிறிய உயிரினங்களும் இருந்திருக்கலாம் என நாசா விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இந்நிலையில் 6 சக்கரங்களை கொண்ட இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் கடந்த 2 ஆண்டுகளாக செவ்வாய்க்கோளின் பாறைகளை துளையிடுவது மற்றும் அக்கோளில் முன்பொரு காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான காரணம், செசரோ பகுதியில் பலதரப்பட்ட பாறை வகைகள், களிமண் வகைகள், கார்பனேட்டுகள் என உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகளை காட்டக்கூடிய பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த ஏரி முழுக்க தற்போது வரை 22 இடங்களில் மண் மாதிரிகள், பாறை துணுக்குகளை பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரித்து வருகிறது. வருகிற 2030ஆம் ஆண்டு வாக்கில் இந்த மண் மாதிரிகளையும் பாறை துணுக்குகளையும் பூமிக்கு கொண்டு வர நாசா திட்டமிட்டுள்ளது. இந்த மண் மாதிரிகள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கும். அதோடு எதிர்காலத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.